வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டபுள் சாக்கோ சிப் குக்கீஸ். நல்லா சாஃப்டாக சூவியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 125 கிராம் உப்பு போடாத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெண்ணெயை ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு லைட் பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்றீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரை வெண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீட்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹை ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியா வரணும். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர வரணும். இப்போ இதுல 1/3 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஃபுல் சாக்லேட்டுக்கு பதிலா சாக்கோ சிப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா நீங்க லைட்டா பால் தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, குக்கீஸ் செய்யறதுக்கு மாவு ரெடி. இப்போ ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கீஸை பேக் பண்ணிக்கலாம். ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணா போதுங்க. குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். உங்களுக்கு குக்கீஸ் நல்லா கிறிஸ்பியா வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து பேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான சூவி சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் ரெடி. கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நன்றி.